கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 23/7/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தல்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலக்கி வரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நீதியின் வலது கருத்தினாலே நீர் தாங்கி வழி நடத்தும்படி ஜெபிக்கிறபடி அன்பின் பிரசனம் இவரோடு இருப்பதாக உடைய கிருபைக்குள்ளாய் இவரை நிரப்பி வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக. சங்கீதம் 16:11 படி உடைய வலது பரிசுத்தல் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி அப்பா ஆண்டவரே, இவருக்கு சகல விதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இவருடைய வாழ்க்கையில் கொடுங்க. இவருடைய பெயரை பெருமைப்படுத்துங்க. நன்மை இவருடைய வாழ்க்கையில் வரட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 23/7/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன்னப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் உண்டாகும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறபடி கிருபை கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய நிறைவான தேசத்தில் இருக்கட்டும். உடைய அற்புதத்தின் கரம் தேசத்திலிருந்து நன்மையை தரட்டுமப்பா. சமாதானத்தினால தேசம் பழுகி பெருகும்படியாக செய்யுங்க. எங்களுக்காக அடித்த நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.